அப்பாக்களும் நடிக்கத்தான் வேண்டி இருக்கிறது. பாவம், வேற வழி இல்லை, என்ன செய்வது? அவங்க சகோதரி வந்து ஒரு 3000 ரூபாய் தான் கேட்டிருக்கு. இவர் போய் இந்த வீட்டை மட்டும் சொல்லணும், எங்க அக்கா 3000 ரூபாய் கேட்டிருக்கான்னு. ஆனா அவர் யோசிக்கிறார், இது அப்ரூவல் ஆகுமா ஆகாதா, சாங்ஷன் ஆகுமா சாங்ஷன் ஆகாதா. அவர் சொல்றாரு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் தான் நாளைக்கு ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறோம், அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சிருக்கான் பாரு, நம்ம ஒரு 3000 ரூபாய் மொய் எழுதலாமா? அந்த அம்மா மேலும் கீழமா பார்க்குது. எந்த ஃப்ரெண்டு? அது உஷார் பார்ட்டி இல்லை, அது எந்த ஃப்ரெண்டு? அதான் உனக்கு தான் தெரியுமே, அந்த நாகராஜன் தான், அவருக்கு ஃபோனை போட்டு கொடுங்க, நான் கேட்குறேங்குது. அப்பா நீ அவர்கிட்டலாம் நீ பேச வேணாமா, இதெல்லாம் விசாரிச்சா மரியாதையா இருக்காதுமா, 3000 ரூபாய் தானே, நீ எவ்வளவோ ஆர்டர் பண்ற, சினிமாவுக்கு போனாலே 1500 ரூபாய் செலவாகுது, விட்டு தள்ளுமா. இப்போ இது ஒரு நடிப்பா என்றால் இது ஒரு நடிப்பு தான். இது தேவையா இருக்கிறதா என்றால் தேவையா இருக்கிறது தான். இன்டர்வியூக்கு போறீங்க, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, இன்டர்வியூல போய் செய்யற முதல் வேலை என்ன? தெரியாததை தெரியும் என்று சொல்லுவதுதான் இன்டர்வியூக்கள்ல நாம் செய்யற முதல் வேலை. Do you know C++? அந்த சைடு அவன் இது மட்டும் போல. எஸ், ஐ நோ C++, ஐ நோ ஜாவா. ஏய் எப்படா, போக போக பார்த்துக்கலாம்டா மச்சான்றோம். எல்லாவற்றையும் விட மிக அதிக நடிப்பு அரங்கேறுகிற இடம் எது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம். காதலிக்கும் போது சொல்லுகிற பொய்களை எல்லாம் நீங்கள் அச்சடித்தால் இந்த புத்தக கண்காட்சி போறவே போறாது. என்னை ஒரு முறை பார்த்தாய், இதயத்துக்குள் முள் தைத்தது, முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு முறை பார். உன்னுடைய பாதம் பதிந்த இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன்னு ஒருத்தன் கவிதை எழுதினான். தட்டு கூட வாங்க லாயகில் அது ஃபேமிலியா சாமின்னு அந்த பொண்ணு கேட்குது. அப்போ நடிப்பு என்பது அன்றாட வாழ்க்கையிலே கூட தேவையான விஷயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் சில ரூல்ஸ் இருக்கு, அதைத்தான் உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒரு நாடகம் மேடையில் நடக்கிற போது முதல் ரூல் என்ன? பங்கேற்கிறவர்கள் எந்த இடத்துல என்ட்ரி, எந்த இடத்துல எக்ஸிட். இப்ப எல்லாம் நீங்க எல்லாருமே நாடகத்தில் நடிச்சிருப்பீங்க, உண்டா இல்லையா? நீ எப்ப வரணுமோ அப்பதான் வரணும். நீ 7வது காட்சியில வரணும்னா 7வது காட்சியில தான் உள்ள வரணும். அதெல்லாம் கிடையாது, எங்க அம்மா என்னை பார்க்க வந்திருக்காங்க, முதல் காட்சியில வந்து ஓரமா நிக்கிற கூடாது. நீ எப்ப வரணுமோ அப்பதான் வரணும். உன்னுடைய காட்சி எப்போது முடிகிறதோ வெளியில போடும். ஷேக்ஸ்பியர் அதைத்தான் சொல்றார், எவ்ரிபடி ஹேஸ் their own entry and exit. வாழ்க்கை என்கிற நாடகத்தில் நாம் உள்ளே நுழைவதற்கான ஒரு கட்டம் இருக்கிறது, வெளியேறுவதற்கான ஒரு கட்டம் இருக்கிறது, இருக்கா இல்லையா? உள்ளே நுழைவது என்பது பிறப்பு, வெளியே போவது என்பது மரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொல்லுகின்றார், கதவுகள் என்ற தலைப்பிலே எழுதுகின்றார், பித்தன் கதவுகளை திறப்பதும் மூடுவதுமாக இருந்தான். எதற்காக கதவை திறந்து திறந்து மூடுகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன். பித்தன் சொன்னான், கதவுகள் வெளியே போவதற்கா உள்ளே வருவதற்கா என்று பித்தன் கேட்டான். மரணமும் ஜனனமும் கதவுகள், இரண்டிலும் உள்ளே வருகிறோமா வெளியே போகிறோமா என்று பித்தன் கேட்டான் என்ற அபாரமான கவிதையை அப்துல் ரஹ்மான் எழுதுகிறார். இப்போ வாழ்க்கை என்கின்ற நாடகத்தில் என்ட்ரிக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, எக்ஸிட்டுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா அது மாத்திரம் அல்ல, நம்முடைய குடும்பத்தில், அலுவலகத்தில், நாம் இருக்கிற மேடைகளில் கூட சில சமயங்களில் நாம் முன்தோன்றி பேச வேண்டும், சில சமயங்களில் மற்றவர்களை பேச விட்டு கொஞ்சம் பின்னே வரணும். எப்ப முன்னாடி வரணும் எப்ப பின்னாடி வரணும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வீட்டில் புது மருமகள் வந்தாள் என்றால், அத்தை நான் சமைக்கட்டா அத்தை என்று கேட்டால் அந்த நேரத்தில் வேண்டாமா நானே பார்த்துக்கிறேமான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அந்த நேரத்தில் செய் பார்க்கலாம், உங்க வீட்டில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் என்றால் அந்த அந்த அம்மா வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணுது. உடனே உங்க மகன் வந்து, டார்லிங் டு யூ நீட் சம் ஹெல்ப், உடனே பக பகன்னு எரியுது. ஏன்னா இந்த அம்மா வந்து 27 வருஷமா சமைச்சிருக்கு, இது மட்டும் அவன் கேட்கல. ஒண்ணுமே சொல்ல, வெங்காயத்தை வெட்டுறதுக்கு என்ன ஹெல்ப்பு?
டு யூ நீட் சம் ஹெல்ப்? அந்த அம்மா அந்த பொண்ணு ரசம் வைக்குது. உங்க வீட்டில் இப்படித்தான் ரசம் வைக்க சொல்லி கொடுத்தாங்களா? இதுதான் ரசமா என்று அந்த டயலாக அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நீயும் உன் வீட்டுக்காரர் இது சாப்பிடு, எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் கொஞ்சம் வேற மாதிரி. இதுதான் உங்க டயலாக. எந்த டயலாக எந்த இடத்துல சொல்லணும்ன்றது நமக்கு தெரியணும். டயலாக மாத்திட்டீங்கன்னா பிரச்சனை. வாழ்க்கையில் சில இடங்கள்ல முன்னாடி நிக்கணும், சில இடங்கள்ல பின்னாடி நிக்கணும். மகாபாரத போர் முடிந்தது. மகாபாரத போர் முடிந்த உடனே அர்ஜுனனுக்கு அந்த போரை தான் வென்று எடுத்தேன் என்று ரொம்ப மகத்தான ஒரு பெருமை இருந்தது. நியாயம் தானே? எத்தனை பெரிய வெற்றி! கண்ணன் வந்து அர்ஜுனன் கேட்கிறாராம், அர்ஜுனா, என்னுடைய யாதவ குலத்தை சேர்ந்தவங்கெல்லாம் பாவம் வந்திருக்காங்க என்னை பார்க்கறதுக்கு. இப்போ அவங்கள திரும்பி போகணும். போற வழியில திருடர் பயம் இருக்கிறது. நீ அவங்கள போய் பத்திரமா கொண்டு விட்டுட்டு வந்துடுறியா என்று கண்ணன் கேட்கிறான். அர்ஜுனன் சொல்றான், இந்த வேலைக்கெல்லாம் நான் தான் போடுமா? நான் மகாபாரத போரையை ஜெயித்தவன் அல்லவா? சாதாரண திருடர்களை ஜெயிக்கிறதுக்கு என்னதான் நீங்க அனுப்பணுமா என்று அர்ஜுனன் கேட்கிறான். கண்ணன் வந்து, நீ கொஞ்சம் போனா எனக்கு தைரியமா இருக்கும்பா. சரி சரி போறேன்னு போறான். அங்கே திருடர்கள் வருகிறார்கள். அர்ஜுனன் தன்னுடைய காண்டீபத்தை எடுத்தான், வில்லை அடித்தான். ஒரு வில்லு கூட திருடர்கள் மேல போய் விழல. மகாபாரத போரை ஜெயித்த கை அந்த கை. ஆனால் ஒரு வில் கூட, ஒரு அம்பு கூட நினைத்தபடி திருடர்கள் மீது போய் விழவில்லை. அப்ப கண்ணன் வந்தான். கண்ணனே வந்து திருடர்களை விரட்டி அனுப்பினான். அர்ஜுனன் கேட்டான், கண்ணா என்ன ஆயிற்று என்னுடைய கைக்கு? இது மகாபாரத போரை ஜெயித்த கை, ஆனால் என்னுடைய ஒரு அம்பு கூட இலக்கை தொடவில்லையே, எனக்கு என்ன ஆயிற்று? என் திறமைக்கு என்ன ஆயிற்று? கண்ணன் சொன்னான், உன்னுடைய திறமை என்பது உன்னிலிருந்து வருவது அல்ல, அது உனக்கு கொடுக்கப்பட்டது. அதனுடைய நேரம் முடிந்த உடனே அந்த திறமை அதற்கு பிறகு பயன்படாது. அர்ஜுனா, நீ ஒரு கருவி மாத்திரமே என்று தெரிந்து கொள் என்று கண்ணன் சொன்னதாக ஒரு மகாபாரத கதை இருக்கிறது. அப்போ வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கான நேரமும் வரும். ஒவ்வொருவருக்கான நேரமும் வரும். என்னுடைய இப்ப டிராமால அப்படித்தானே, எனக்கு பெரிய டயலாக் இருக்கு பின்னாடி. இப்ப முன்னாடி ஒரு ஆள் எகிரி 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 பேசுறாருன்னு உடனே நான் என்ன செய்யணும்? நான் பொறுமையா தான் இருக்கணும். அந்த ஆள் பேசுறாரு, நான் நடுவில் பூந்து பேச முடியாது. என்னுடைய காட்சி, என்னுடைய நேரம் வருகிற போது அந்த வசனத்தை விட என்னுடைய வசனம் எப்படி இருக்கும் தெரியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்திருக்கீங்களா? இந்த ஜாக்சன் துரையாக நடிப்பவர் தான் முதல்ல பேசுவார். நம்ம ஆளுக்கு டயலாக் அப்ப கிடையாது. அவர் தான் முதல்ல பேசுவார். பல காலமாக வரியை கட்டவில்லை, கிஸ்தியை செலுத்தவில்லை, திரையும் வந்து சேரவில்லை. இந்த வசனம் நீளமான வசனத்தை அவர் பேசுவார். கட்டபொம்மனாக நடித்த சிவாஜி சார் அப்படியே உட்கார்ந்துருப்பாரு. சிவாஜி சார் மாத்திரம் எந்திரிச்சு, அந்த ஆள் நீளமா பேசுறான், இப்பவே நான் பேசுறேன்னாக்கா அடுத்து வர காட்சிக்கு வெயிட்டேஜ் இருக்குமா? அந்த ஆள் அவர் ஜாக்சன் துரையாக நடித்த, அவரும் நல்ல நடிகர். அவர் சமீபத்தில் காலமாகிவிட்டார். அவர் ஃபுல்லா அந்த வசனத்தை சொல்லி முடித்த உடனே சிங்கம் எழுந்திருக்கும், கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வேடிக்கை, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, நீர்ப்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மாமனா மச்சானா என்று கேட்கிற போது அரங்கங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய நெஞ்சங்களும் ஆர்ப்பரித்த அந்த காட்சி வருவதற்கு என்ன அடித்தளம் என்றால், நீ பேசு கண்ணா, நீ பேசு, நீ பேசு, என் நேரம் வரும் அப்ப பாரு. வாழ்க்கை என்ற நாடகத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் நண்பர்களே. நீங்கள் ஒரு செயலை செய்கிற போது தேவையில்லாமல் சில பேர் குறை சொல்லுவார்கள், பழி சொல்லுவார்கள், அபவாதங்கள் வரும், பிரிவினைகளை சொல்லி உங்களை ஒடுக்க பார்ப்பார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? நீங்க உங்களினுடைய நேரத்துக்காக காத்திருங்கள். அந்த நேரம் வருகிற போது அவர்கள் அத்தனை பேரையும் ஜெயித்து நீங்கள் உயருவதை நீங்களே உங்கள் கண்ணில் காண முடியும். இந்த பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த ஊரே சேலம் தான், தெரியுமா?
இந்த பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த ஊர் சேலம். இந்த சேலத்திலே சேலம் ராமசாமி முதலியார் என்று ஒருவர் இருந்தார். அநேகமாக அவருடைய பெயரை இப்போது பல பேர் கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஏன்னா இது நான் சொல்லுவது 100 வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 80 வருஷங்களுக்கு முன்னாடி. தமிழ் தாத்தா ஊவேசா அவர் சீவக சிந்தாமணி என்கின்ற அந்த பழைய இலக்கியத்தை பதிப்பித்ததற்கே சேலம் ராமசாமி அவர்கள் தான் காரணம். சேலம் ராமசாமி முதலியாரை ஊவேசா போய் சந்திக்கிறார். அப்போ ஊவேசாவிடம் சேலம் ராமசாமி முதலியார் கேட்கிறார், நீங்க பழைய தமிழ் நூல்கள்லாம் படிச்சிருக்கீங்களா? இவர் ஊவேசா நிறைய படித்திருக்கிறேனே. என்ன படித்திருக்கீங்க? அந்த கலம்பகம், இந்த அந்த அது இது கம்பராமாயணம். கம்பராமாயணம் தான் இருக்கிறதுலே பழைய நூல். அப்போ கம்பராமாயணம் 12ஆம் நூற்றாண்டில் வந்தது. கம்பராமாயணம் கூட படித்திருக்க. கம்பராமாயணத்துக்கு முன்னாடி வந்த நூட்களை படித்திருக்கிறீர்களா? இல்லையே, படித்ததே இல்லையே. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா? கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் அந்த புத்தகங்களே இல்லையே, எப்படி படிப்பேன்? இல்லை என்றால் தேடி கண்டுபிடியுங்கள் என்று சொன்னவர் சேலம் ராமசாமி முதலியார். வெறும் வாய்ச்சொல் இல்ல, சொல்றது ரொம்ப ஈஸி. அதை செய் இதை செய். உதவி யார் செய்யறது? அவர்தான் உதவி செய்தார். பல பேரினுடைய உதவியால் ஊவேசா சீவக சிந்தாமணி என்கின்ற அந்த பழைய சுவடிகளை தேடி சேர்ப்பித்தார். நண்பர்களே, இது எளிதான வேலை அல்ல. சுவடியில பாதி தான் இருக்கும், பாதி எலி தின்னு இருக்கும். கால் சுவடி இருக்கும், மீதியை கரையான் அரிச்சிருக்கும். 2 சுவடி ஒரே பாடலோடு இருக்கும். ஒரு சுவடியில வேற மாதிரி இருக்கும், இந்த சுவடியில வேற மாதிரி இருக்கும். 2த்தையும் ஒப்பிட்டு எது சரியானது என்று தேர்வு செய்து இப்படி உழைத்து 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 அரும்பாடுபட்டு சீவக சிந்தாமணியை பதிப்பித்து விட்டார். அது வந்த பிறகுதான் நாம் இன்றைக்கு சொல்லுகின்றோம், எங்கள் தமிழ் எத்தனை தொன்மையானது தெரியுமா என்று சான்றோடு இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நடந்த முடிந்த பிறகு ஊவேசா அவர்கள் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்தது. பெரும் குற்றச்சாட்டு சமணர் காவியம் இல்லையா சீவக சிந்தாமணி, சமண காவியத்தை நீங்கள் ஏன் எழுதுகிறீர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு. நிறைய குற்றச்சாட்டுகள் வந்த உடனே ஊவேசாவுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு நீளமா ஒரு லெட்டர் எழுதினார். பெரிய கடிதம் ஒன்று. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பதில் எழுதி எழுதி ஒரு 20 பக்கம் பதில் எழுதிட்டு ராமசாமி முதலியார் அவர்களை போய் சந்தித்து, இந்த மறுப்பை நான் கொடுக்க போகிறேன், நீங்க ஒரு தடவை படிச்சு பார்த்துருங்க, இந்த மறுப்பு சரியானது தானே. அவர் முழுக்க படிச்சு பார்த்தாரு, ஃபுல்லா கிழிச்சு குப்பை தொட்டில் போட்டார். இப்ப மாதிரியா கம்ப்யூட்டர்ல இன்னொரு காப்பி எடுக்கலான்றதுக்கு கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு சார். என்னங்க கிழிச்சு போட்டுட்டீங்க? 20 பக்கம் நான் கஷ்டப்பட்டு மறுப்பு எழுதியிருக்கேன். உன் வேலை மறுப்பு சொல்லுவதல்ல. யாராவது உன் வேலையில் நீ உன் மனதையும் உன் ஆன்மாவையும் செலுத்தி ஒரு வேலையை செய்கிற போது 8 பேர் பாராட்டினார்கள் என்றால் ஒருவர் பொறாமைப்படுவார். பொறாமைப்படுகிறவர் தப்பு சொல்லுவார். அவருக்கு என்ன பதில் தெரியுமா? மறுப்பு எழுதுவதல்ல, இதைவிட அதிக உயரங்களுக்கு நீ செல்வது ஒன்று மாத்திரம்தான் இதற்கான பதில். பெருமக்களே, இது ஒரு பெரிய வாழ்க்கை பாடம், பெரிய வாழ்க்கை பாடம். ஏனென்றால் நீங்க எவ்வளவுதான் நன்மை தேடி செய்தாலும் குறை சொல்றதுக்குன்னே 2 பேர் நிற்போம். உண்டா இல்லையா சொல்லுங்க? உங்களுடைய உறவுக்காரர்களே இருப்பாங்க. உறவுகள் ரொம்ப பெருசு, நான் குறைச்சு சொல்ல வரல. ஆனாலும் என்ன இவளே எல்லாத்தையும் செய்யற மாதிரி ரொம்ப பண்ணிக்கிற இவ மாத்திரம்தான் செய்யறாளா, நாங்கெல்லாம் செய்யலையா? இந்த பேச்சு வராத ஒரு திருமணம் கூட இந்தியாவில் இதுவரை நடந்ததில்லை. அலுவலகத்தில் ராத்திரிலாம் உட்காந்து மாஞ்சி இவன் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில் இவருடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர், அவருடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் போய் இது மொத்தத்தையும் நான் தான் செஞ்சேன் பார், பகபகன் வயிறு எரியாது இவருக்கு. நடக்குமா நடக்காதா? பெருமக்களை, இது மாத்திரமல்ல, சில ஆராய்ச்சி கட்டுரைகளே மாணவர்களால் உருவாக்கப்பட்டவற்றை சில ஆசிரியர்கள், எல்லா ஆசிரியர்களையும் நான் குறை சொல்ல முடியாது, வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள், சில ஆசிரியர்கள் அது தங்களினுடைய கட்டுரை என்று எடுத்துக்கொண்டு போய் பரிசுகளை வாங்கியது நடந்ததில்லையா என்ன? அப்போ பிரச்சனைகள் வரும், குறை சொல்லுவார்கள், இது சரியில்லைம்பாங்க. அப்ப மனசு வலிக்காதா, அழாதா என்றால் அழக்கூடாது.
ஏனென்றால் நாடகத்திலே எப்படி என்னுடைய வசனம் வருவதற்கான ஒரு தருணம் வருமோ அதற்காக நான் காத்திருந்து என்னுடைய டைம் வர்ற போது என்னுடைய வசனத்தை சொல்லுவேனோ, அப்படித்தான் வாழ்க்கை என்கின்ற மேடையில் மற்றவர்கள் உங்களை பற்றி குறை சொல்லுகிற போது, பொறாமை கொள்ளுகிற போது, தவறு சொல்லுகிற போது அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் இட் இஸ் ஜஸ்ட் a waste of time. உங்களினுடைய ஒரே பதில் அதற்கு அடுத்த படிக்கு போய் காட்டுவது ஒன்றுதான் உங்களினுடைய ஒரே பதில். நான் நிறைய கல்லூரிகளுக்கு போகிறேன். இன்றைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களுக்கு நடுவில் இருக்கிற சூசைட் ரேட் ரொம்ப அதிகம்னு ஆராய்ச்சி கட்டுரை சொல்லுகிறது. மனம் வலிக்கிறது. நம்ம குழந்தைகள் தானே, நம்ம பிள்ளைகள் தானே, அது மனம் வலிக்கிறது. எதுக்காகடா சூசைட் பண்ணிக்க? பைக் வாங்கி கொடுக்கலன்னு சூசைட் பண்ணிருக்கோம். நாங்கள்லாம் நடந்து தான் சார் ஸ்கூலுக்கு போனோம், நடந்து தான் போனோம். பைக்குன்னு ஒன்றில் ஏறுறதுக்கே ஒரு 30-32 வயசாயிரும். அந்த காலத்தில் அவரே வேலைக்கு போய் ஒன்று வாங்கினா தான் உண்டு. அப்பா அம்மா 18 வயதில் பைக் வாங்கி தரவில்லை என்பதனால் நான் தற்கொலை செய்து, அது கூட பரவாயில்ல, அது இந்த ஆன்லைன் கேம் விளையாட விடலன்னு ஒரு பெண்ணு தற்கொலை செஞ்சுக்குது. என்ன காரணம்? நம்ம யோசிச்சிருக்கோமா? அந்த பிள்ளைகள் மீது தவறா? நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம ரத்தம் தானே. என்னடா ஆச்சு உனக்கு? ஒரு பெண்ணு அவனை காதலிக்கிறேன்னு சொன்னாலாமா, கொஞ்ச நாள் கழிச்சு உன எனக்கு பிடிக்கலான்ட்டாலாமா, அவ்வளோதான் தற்கொலை. பெண்களும் அதே மாதிரி தான். அவன் காதலிக்கிறேன்னு சொன்னா, ஆசை வார்த்தை காட்டினான், நம்பினா, அவன் பின்னாடி போனா, அவன் வேற ஒரு பெண்ணை பார்க்கிறான். எனக்கு வாழ பிடிக்கல. இந்த குழந்தைகளுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். வாழ்க்கை என்பது மகத்தானது நண்பர்களே. வாழ்க்கை என்பது மகத்தானது. மிக மிக விரிவுகளும் சுழிவுகளும் கொண்டது. முதல் கட்டத்திலே எப்படி வெறுத்து போகும்? ஒரு டோன்ட் ஜட்ஜ் a book by its cover என்று ஆங்கிலத்திலே ஒரு சொலவடை இருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தை பார்த்தேன், எனக்கு பிடிக்கலன்னு போட்டுட்டு போயிடாதீங்க, தொடர்ந்து படியுங்கள். உங்களுக்கான சுரங்கம் அங்கே எங்கேயோ காத்து கொண்டிருக்கிறது அல்லவா? வாழ்க்கையின் முதல் கட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணு தூண் துப்பிட்டா என்ன, ரொம்ப மனசுக்குள்ள நீ என்ன நினைச்சுக்கணும்? இந்த பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் இல்ல, இதை விட அதிர்ஷ்டம் உள்ள பெண்ணு என்னை நாளை கணவனாக தேர்ந்தெடுப்பாள் அல்லவா நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். அது பெண்ணும் அப்படித்தான். இது வரலன்னா என்ன, இது அவமானமா? ஒரு அவமானமும் கிடையாது. எந்திரிச்சுன்னு நீ தைரியமா? இதெல்லாம் ஒரு அவமானமா? அவ என்னை திட்டா, எங்க பாஸ் என்ன கோவிச்சுக்கிட்டாரு, பொம்பளை பிள்ளைங்க மத்தியில என்ன சொல்லிட்டாங்க. சகோதரர்களை சகோதரிகளை, எதுவும் அவமானம் கிடையாது வாழ்க்கை. உங்களுக்கு முன்னால் கோடானு கோடி பேர் வாழ்ந்த மண் இது. அவர்களுக்கு நிகழாத எது உங்களுக்கு தனியாக நிகழ்ந்திருக்கிறது? எந்த அவமானமும் களிமண் அல்ல. கடித்து விழுங்க முடியாத அவமானம் என்பது எங்கேயுமே கிடையாது என்று எழுத்தாளர் பாலகுமாரன் சொல்லுகிறார். எதை கடித்து விழுங்கலாம். என்ன? வெயிட் ஃபார் யுவர் டைம். இன்னைக்கு சரியா வரல, இந்த நாள் தப்பா போயிருச்சு, இந்த நேரம் என்னுடைய நேரம் அல்ல, இன்னைக்கு நான் ஜெயிக்கல, ஆனா என்னுடைய நேரம் வருகிற போது நான் வெல்வேன் என்று எழுந்து நிற்பவர்கள் தான் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் வரை வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள். இரண்டாவது விஷயம், நாடக மேடை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் சில இடங்கள்ல பேசணும், சில இடங்கள்ல உணர்ச்சியை காட்டணும். சில இடங்கள்ல எனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லையே, நீங்க கிளம்புறீங்களா? நீங்களே கிளம்பிட்டீங்கன்னா மற்றவங்க எப்படி இருப்பாங்க? சரி, இப்போ சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா நாடக மேடையில், துணை கதாபாத்திரங்கள். கதாநாயகன் இருப்பான், அவனுக்கு துணை செய்கிற கதாபாத்திரங்கள் பக்கத்தில் இருக்கும். கதாநாயகி, இப்ப கதாநாயகிக்கு வசனம் இருக்கும், கதாநாயகனுக்கு ஃபைட்டிங் சீன் இருக்கும், டான்ஸ் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த எல்லா சான்ஸும் கிடைக்காது. அவங்க போய் பக்கத்தில் துணையாக நிற்க வேண்டும். வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் கதாநாயகர்களாக இருப்போம், சில சமயங்களில் துணை கதாபாத்திரங்களாக இருப்போம். எந்த நேரத்தில் நாம் துணை கதாபாத்திரம், எந்த நேரத்தில் நான் தான் கதாநாயகி என்கின்றதை வாழ்க்கை என்கின்ற நாடகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு
மாணவன். அன்றைக்கி அவனுக்கு டென்னிஸ் போட்டி ஸ்கூலில். அவன் வந்து அவங்க டீச்சர் ரொம்ப நாளாக அவனை திட்டிக்கிட்டே இருக்கு, நான் அவனை ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் பண்ண மாட்டேன், நீ ஐ எம் நாட் சீயிங் த பெஸ்ட் பொட்டென்ஷியல் இன் யூ. இந்த பையன் அன்றைக்கி டெஸ்ட்டுக்கு போகிறான். அன்றைக்கி அவன் விளையாடுறத வச்சு அந்த டீச்சர் முடிவு பண்ணுவாங்க இவனை தேர்ந்தெடுப்பதா இல்லையான்னு. அவன் போகிற போது அம்மாட்ட சொல்கிறான், அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, இன்றைக்கி என்னை தேர்ந்தெடுக்கலைன்னா எனக்கு அவமானமாயிரும்மா. இந்த கட்ட வாழ்க்கையில் நமக்கு யாருக்காவது வராமல் இருந்திருக்கிறதா? எனக்கு அவமானம் ஆகிடும், என்னை சூஸ் பண்ணலன்னா நான் என்னம்மா செய்து. அம்மா சொன்ன, நீ போ, டூ யர் பெஸ்ட், உன்னால் என்ன முடியுமோ அதை நல்லா செஞ்சுட்டு நீ திரும்பி வா. அந்த பையன் அன்னைக்கு போனான், ரொம்ப நல்லா விளையாடினான், செலக்ட் ஆகிட்டான், வீட்டுக்கு திரும்பி வந்தான். ஆனால் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக முகத்தை டல்லாக வச்சுக்கிட்டான். நம்ம பிள்ளைங்க நம்மள்கிட்ட செய்யும் தானே, என்ன தெரியுமா என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க நான் அப்புறம் சொல்லலான்றதுக்காக வேணும்னே முகத்தை டல்லாக வச்சுருக்கான். வீட்டு கதவை திறந்த உடனே பார்த்தா அவனுக்கு அப்படியே ஆச்சரியம். வீடு முழுக்க அந்த அம்மா வந்து வண்ண வண்ண அந்த பர்த்டேக்கெலாம் பண்ணுவோம்ல, வண்ண வண்ண பேப்பர்களை போட்டு பலூன்ஸ் எல்லாம் போட்டு அழகழகான விளக்குகளை போட்டு அந்த அம்மா வீட்டை அலங்கரித்து வச்சிருக்கு. என்னம்மா நீ செஞ்சிருக்கான, இது பாருன்னு காமிக்கிறாங்க. ஒரு அழகான இதில் ஒரு கேக் வச்சுருக்காங்க அந்த அம்மா. அந்த கேக்கில் வந்து அந்த பையனுடைய பேர் போட்டிருக்கு. என்னவா நீ செஞ்சிருக்க, இது மாத்திரம் இல்ல, உனக்கு பிடிச்ச எல்லா பலகாரமும் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் பாரு, உனக்கு பிடிச்ச சப்பாத்தி, குருமா, எல்லா குழம்பு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், இன்னைக்கு ஃபுல்லா நீ உன்னோட செலிப்ரேஷன் தான். அந்த பையன் சந்தோஷம் தாங்கலை, கேக்கை சாப்பிட்டான், அந்த நல்ல சாப்பாட்டை ஒரு கட்டு கட்டினா எல்லாம் முடிச்சுட்டு அம்மாட்ட கேட்டா, உனக்கு யார் சொன்னாங்க நான் செலக்ட் ஆகிட்டேன்னு, உனக்கு யார் சொன்னாங்க, ஸ்கூல்லேருந்து பசங்க யாராவது சொன்னாங்களா? அம்மா சொன்னாங்க, எனக்கு தெரியாதுடா, இப்போ நீ சொல்லி தான் எனக்கு தெரியும் நீ செலக்ட் ஆகிட்டேன்னு. இப்போ அந்த பையன் சொன்னா, நான் செலக்ட் ஆகிட்டேன்னு தெரியாமலேயே நீ எப்படி வீட்டை அலங்காரம் பண்ண, நான் செலக்ட் ஆகிட்டேன்னு தெரியாமலே எப்படி கேக் வாங்கி வச்சேன், நான் செலக்ட் ஆகிட்டேன்னு தெரியாமலே விருந்து எப்படி செஞ்சு வச்சேன். அம்மா சொன்னாங்க அவங்ககிட்ட வந்து, நீ செலக்ட் ஆனாலும் ஆகாட்டாலும் நான் செலிப்ரேட் பண்ணத்தான் போகிறேன். ஏன் தெரியுமா, ஒரு முயற்சியை எடுத்திய அங்கேயே நீ ஜெயிச்சிட்டடா கண்ணா. அப்ப என்னை வாழ்த்துறதுக்காக நீ இதெல்லாம் செய்யலையா, நான் உன்னை வாழ்த்துறதுக்காக செய்யலை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. சகோதர சகோதரிகளே, நம்முடைய வீட்டில் நம்மோடு இருப்பவர்கள், அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், உங்க அக்கா தங்கையா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், மாமியார் மாமனாரா இருக்கலாம், நெருங்கிய சொந்தங்கள், அவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டம் வருகிற போது நம்ம இத்தனை பேர் இதை போல பக்கத்தில் துணை கதாபாத்திரமாக நிற்கிறோம். அன்னைக்கு நான் ஹீரோ இல்லை, அன்னைக்கு நான் ஹீரோயின் இல்லை, எங்க அம்மா இல்ல எங்க அப்பா எங்க வீட்டுக்காரர் அவங்க தான். நான் பக்கத்துல போய் துணை கதாபாத்திரமாக நிற்க போகிறேன். நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு செய்தி இதுதான், உன்னிடம் எனக்கு நிறைய நேசம் இருக்கிறது என்பதை மாத்திரம் இந்த மேடையில இந்த இடத்திலே நான் சொல்லுகிறேன் என்பது போல நான் நிற்க வேண்டிய தருணங்களை வாழ்க்கையில் நாம் செய்கிறோமா இல்லையா? நம்மை பார்த்து நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, எத்தனை மனைவிகள் அல்லது எத்தனை கணவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைவியே அல்லது துணைவரை மற்றவர்கள் முன்னால் குறைத்து பேசுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? இருக்கா இல்லையா? நடக்குதா நடக்கலையா? எத்தனை பெற்றோர்கள் மற்றவர்கள் முன்னால் தங்கள் பிள்ளைகளை குறைத்து பேசுகிறார்கள்? கிழிச்சான். எங்க அக்கா பையன் கோபி இருக்கான் பாரு, பையன்னா அவன் பையன், இதுவும் இருக்கே பாரு, தண்டம் எனக்கு வந்து பிறந்திருக்கு. அந்த பிஞ்சு மனம் வெளியே சிரிக்கிற மாதிரி தான் இருப்பான், அவன் காமிச்சிக்க மாட்டான் அவன், ஆனா மனசுக்குள்ளே சுருங்கி போகும். உங்க பிள்ளை அவ்வளவு மார்க் வாங்கலையா, நீங்க நினைச்ச மாதிரி ஜெயிக்கலையா, மற்றவர்கள் மத்தியில் எங்க பையன் இருக்கான் பாருங்க, எங்க குமார் இருக்கான் பாருங்க, அவனை மாதிரி ஒரு அருமையான பையன் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ரொம்ப மரியாதையான பையன், ரொம்ப நல்ல பையன் என்று ஒரு முறை சொல்லி பாருங்களேன். எழுத்தாளர் ஜெயமோகன் இதை பற்றி எழுதுகிறார். எழுத்தாளர் ஜெயமோகனுடைய மகன் அஜித்தனுக்கு கற்றல் குறைபாடு இருந்தது. அதாவது அந்த டிஸ்லெக்ஸியா, எழுதுவதிலே அவனுக்கு பிரச்சனைகள் இருந்தது. பள்ளியிலே ஆசிரியர்கள் தொடர்ந்து அடித்தார்கள், தொடர்ந்து கோபித்தார்கள், வீட்லயும் அப்பா அம்மா திட்டினாங்க.
ஒரு நாள் ஜெயமோகன் அவர்களுக்கு கழுத்து வலி, அதுக்கு ஒரு தைலம் வாங்கிட்டு வந்தாரு. தரையில கவுந்து படுத்துக்கிட்டு தன்னுடைய மகனை கூப்பிட்டு, இதை தடவி விடுறா, எனக்கு கழுத்து வலி. பையன் வந்து தடவி விட்டான். தடவி விட்டா, என்ன ஏன்பா தடவி விட சொன்ன, அம்மாவை தடவி விட சொல்லலாம் தானே. அப்பா அவருடைய மனைவி அங்க வராங்க. ஜெயன் என்கிட்ட சொல்லிருக்கலாம் தானே, நான் தடவி விட்டுருப்பேன்னு. அப்ப ஜெயமோகன் சும்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அந்த டப்பால போட்டிருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் தடவி விட்டால் தான் சரியாகும் என்று அந்த டப்பால போட்டிருக்கு. அதனாலதான் அஜித்தனை நான் தடவி விட சொன்னேன். சொன்னோன்னா அந்த அடுத்த நிமிடம் அவருடைய முதுகின் மீது 2 கண்ணீர் துளிகள் சொட்டின. பதறி எதுக்கிட்டு, ஏன்டா அழறான? அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்குமா என்று அந்த மகன் கேட்டான். ஏன்டா அப்படி கேட்குற, என் உயிரை நீதானடா, எல்லாரும் என்னை திட்டுறீங்க நான் சரியா படிக்கலன்னு. ஆனால் நான் நினைச்சேன் யாருக்குமே என்னை பிடிக்காதுன்னு நினைச்சேன். அன்றைக்கு ஜெயமோகன் முடிவு செய்தார், நீ படிச்சு முடிக்கிற மட்டும்டா, இனி ஒரு நாள் கூட நீ மார்க் என்ன ஏது கம்மியா வாங்கினா நான் கேட்க மாட்டேன். இது இனிமேல் உன்னுடைய கடமை. மகனே, நீ ஜெயிப்பா என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு, அது போதும் என்று ஜெயமோகன் சொன்னார். உண்மையிலேயே இன்றைக்கு அஜித்தன் அவனும் ஒரு கதாசிரியனாக அந்த குழந்தை வளர்ந்து நிற்கிறான் என்றால் பெற்றோர்களுக்கான ஒரே ஒரு விஷயம், பிள்ளைகள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய உலகமே அவர்கள் தான், நம்முடைய வாழ்வின் விதைக்களம் அவர்கள் தான். அவர்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் யார் மீது நம்பிக்கை வைப்பது? நம்பிக்கை இல்லாம மனசுல பயம் இருந்தா கூட அவங்க கண்களை பார்த்து, நீ ஒன்னால முடியும், நீ நல்ல பையன், நீ எந்த தப்பு செய்ய மாட்ட என்று சொல்லி பாருங்கள், அவர்களினுடைய வாழ்க்கையை அவர்களே சீரமைத்துக் கொள்ளுவார்கள். வாழ்க்கை என்ற நாடகத்தில் சில சமயம் துணை கதாபாத்திரங்களாக நமக்கு பிடித்தவர்கள் பக்கத்தில் நின்று அவர்கள் கைகளை பிடித்துக் கொள்வதே நமக்கு நிம்மதியை தருகின்ற ஒரு செயலாக இருக்கு. நிறைய ஆண்கள் இருக்கீங்க, உங்களுடைய மனைவிகளை நீங்கள் திருமணம் செய்து கொண்ட புதிதில் அல்லது திருமணத்துக்கு முன்னால் அவங்கள பார்க்கணும்னு எப்படிலாம் துடிச்சிருப்பீங்க. இப்பனா பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, ஏன்னா நிச்சயதார்த்தம் ஆன உடனே கேன்சல் பண்ணிடுது. நிச்சயதார்த்தம் ஆன உடனே, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிறது வேற விஷயம், நிச்சயதார்த்தம் ஆன உடனே கேன்சல் பண்ணிடுது. ஏம்மானா அவரோட நான் 12 நாள் பேசினேன், அந்த ஆள் எதுக்குமே லாய்க்கு இல்லைங்க. திருமணமாய் 10 வருஷம் பேச வேண்டியதை திருமணத்துக்கு முன்னாடி 12 நாள் எல்லாம் பேசிருச்சு. அது எதுக்குமே லாயக்கில்லைன்னு சொல்லுது. அது அல்ல, நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது இல்ல. அப்ப எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கும். ஒரு வார்த்தை பேச மாட்டாளா, ஒரு வார்த்தை சொல்லு பிள்ளை, ஒரு வார்த்தை சொல்லு பிள்ளை, எல்லாரும் பாக்குறாங்க, இப்போ ஒண்ணு சொல்லாதீங்க. இப்படிதானே அன்றைக்கு இருந்தது திருமணமான புதிதில், அந்த உறவு இப்படிதானே இருந்தது. பேசு 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 பேசுன்னு கெஞ்சின மனைவி திருமணமாயி ஒரு 15 வருஷம் ஆச்சுன்னு வைங்க. தாயே நீ கொஞ்சம் வாய மூடுறிய, இந்த பாரு உங்க அம்மா ஆரம்பிச்சுட்டா இனிமே இந்த வீட்டுல யாருமே பேச முடியாது. நான் கேட்டேன், ஏன் சார் பேசு 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 அன்னைக்கு சொன்னீங்களா, அது என்ன ஆச்சு? அது அப்போ, அது போன வாரம் வடிவேல் சொல்லுவார், அது அப்போ. அப்போ அந்த திருமணமான அந்த மாப்பிள்ளை உட்கார்ந்துருப்பாரு, சும்மா பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு பாவனை. அந்த திருமணம் அப்பதான் முடிச்சு அந்த பெண்ணு பின்னாடி நடந்து போகும், அதோடைய கொலுசு சத்தம் அவரோட காதுல கேட்கும். அதுவே ஒரு பரவசமா இருக்கும். இப்போ திருமணமாகி 12-13 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. அந்த அம்மா இப்பவும் கொலுசு போட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட ஞாபகமாவது இருக்கா உங்களுக்கு? இந்த 2 வளையல் போடுற போது, சமையல் உள்ள வேலை செய்யற போது 2 வளையலும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும், சில்லிங் சில்லிங் சில்லிங்னு. அந்த சத்தமே பரவசமாக இருந்த காலம். இப்போ கணவர்களை மாத்திரம் நான் கேட்கல, மனைவிகளையும் சேர்த்து தான் கேட்கிறேன். அவர் தெருவிலே வருகிற போது செருப்பு சத்தத்தை வைத்து அவர்தான் வருகிறார் என்று தெரிந்து கொண்டு வாசலுக்கு ஓடி வந்த காலங்கள் இப்போது எங்கே போயிற்று? வரும் வரும், வந்தா இங்க வராம எங்க போகுது? அவங்களோட அம்மா சொல்லுவாங்க, மாப்பிள்ளை வராரு, வரட்டும், என்ன பண்ணுன்றதுக்கு எந்திரிச்சு நின்று கும்பிடணும். அப்ப இந்த 2 பேருக்கு நடுவில் அன்பு இல்லையா? நீங்க சொல்லுங்க, அன்பு இல்லையா? அன்பு இல்லையா? என்ன இருக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம், அவதானே இப்ப சொல்லி என்னத்த ஆக போகுது. இந்த அம்மா நினைக்குது, ஆமா ஆமா சொல்லி காலெல்லாம் முடிஞ்சு போச்சு, பாத்துக்கல, அப்புறம் வேலை இருக்கு, அடுப்புல குழம்பு கொதிக்குது, பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கு. ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
கடைசி வரை கைப்பிடித்து நம்மோடு வருவது வாழ்க்கை துணையாக இருக்கிற அந்த நபர் மாத்திரம்தான்.